வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்த்துருப்போம். 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்க்க போறோம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, எ ஃபங்ஷன் ரெப்ரசன்டட் இன் எ கிராஃப். கிராஃப்னா என்ன நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் தென் வந்து ஒய் ஆக்சஸ் இஸ் 1 to 1. 1 to 1னா என்ன? ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஒரு டொமைனுக்கு ஒரு கோடொமைன் இமேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கோடொமைன்ல இருக்க ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் மட்டும் இருக்கிறது தான் 1 to 1. மெனி அப்படின்னா மெனி இமேஜஸ் இருக்கிறது. ஸோ 1 to 1னா ஒரே ஒரு இமேஜ். ஆல்ரெடி நம்ம ஆரோ ரெப்ரசன்டேஷன், ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? இஃப் எவ்ரி ஹரிசாண்டல் லைன், அதாவது ஹரிசாண்டல் லைன்னா என்ன? லெஃப்ட் டு ரைட். சரியா? இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் இருக்கிறது தான் ஹரிசாண்டல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் இருக்கிறது என்னது? வெர்டிக்கல். ஓகே. ஸோ தட் ஹரிசாண்டல் லைன் இன்டர்செக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? மீட்ஸ். ஓகேவா? மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். மீட்ஸ் த கர்வ் இன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்னா என்ன? ஒன்று எங்கேயுமே மீட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணியிருக்கிறதா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். என்னோட கர்வ் நான் எந்த மாதிரி வேணாலும் போடலாம். பேரபாலிக்காக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் என்னோட ஹரிசாண்டல் லைன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கர்வில் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை நான் வந்து ஏ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இதை பின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.12 வந்து பார்க்க போகிறோம். புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். யூசிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஆல்ரெடி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஆர் 1 to 1னா என்ன? ஆரோ டயக்ராமில் ஒரு டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு இன்னொரு டொமைனில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் சும்மா ட்ரா பண்ணுறேன். 1 2 3ன்னு இருக்குது. இங்கே வந்து 4 5 6ன்னு இருக்குது. கரெக்டாக? இது நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட் தான் வந்து ப்ரீ இமேஜாக இருந்தால் இதை வந்து ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண, இதை தான் வந்து நான் 1 to 1ன்னு சொல்லுவேன். மெனினா நிறைய ப்ரீ இமேஜஸ் இருக்கும். பட் ஒரே ஒரு இமேஜ், ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கிறது தான் எனக்கு 1 to 1. இங்கே இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே இருக்க ஒரு எலமெண்ட் தான் பேராக இருக்கும். இதுதான் வந்து எனக்கு 1 to 1. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எனக்கு எந்த மாதிரி இருக்கணும்னா, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னது? எனக்கு ஒரே ஒரு கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் எனக்கு டச் ஆகணும் அந்த ஹரிசாண்டல் லைன். இந்த ரெட் கலரில் ட்ரா பண்ணிக்கிறது எல்லாமே ஹரிசாண்டல் லைனு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி என்னோட கிராஃபு ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குது. இதில் எது 1 to 1 அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல டச் ஆனால் தான் அது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டே பாஸ் ஆகும். அப்போ எனக்கு ஒரே ஒரு இது டச் ஆகிறது மட்டும்தான் ஆன்சர். அதுதான் 1 to 1. ஸோ இங்கே வந்து பி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆயிருக்கு, அதை பின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்க. ஸோ இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 3 இடத்துல எனக்கு இன்டர்செக்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து கிடையாது. அண்ட் அகைன் இங்கே இருக்க கர்வில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் டச் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, த கர்வ் இந்த இந்த சம்மில் இருக்கிறத நான் ஏ பி சின்னு 3 இது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா, த கர்வ்ஸ் இன் த ஃபிகர். ஓகேவா? இது 3 ஃபிகர் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபிகரில் எனக்கு ஏவும் சியும் நான் டிக் மார்க் பண்ணியிருக்கேன், பி மட்டும் நான் கிராஸ் மார்க் பண்ணியிருக்கேன் கிடையாதுன்னு. அப்போ கன்சால்டேட் பண்ணி எழுதிடலாம். த கர்வ்ஸ் இன் த ஃபிகர் ஏ அண்ட் சி. ஓகே, ரெண்டுமே ரெப்ரசன்ட் எ 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா 1 to 1 ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது 1 to 1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் த ரீசன் என்ன? எனக்கு ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆச்சு. ஸோ த ஹரிசாண்டல் லைன் meets the curves at only one point. கரெக்டா? அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பின்னு இங்கேயும் பேர் வச்சிருக்காங்க. ஸோ பி. கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மார்க் போட்டிருக்கோம். இல்லை, இது வந்து இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா இது 3 இடத்துல டச் ஆகுது. அப்போ அதையும் நம்ம எழுதணும்ல, அது ஏன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லைன்னு. ஸோ த கர்வ்ஸ், இங்கேயே கர்வ்ஸ் போட்டிருக்கோம்னா அது வந்து பாசிட்டிவ் 2 தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே வந்து கர்வ்னு எழுதலாம், ஏன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், நாட் அ ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். த கர்வ் does not
ரெப்ரசன்ட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, அது ரெப்ரசன்ட் பண்ணலைன்னு எழுதியாச்சு. இப்போ அதுக்கு ரீசன் எழுதணும்ல. பிகாஸ் the horizontal line intersects. ஓகேவா, இன்டர்செக்ஸ்னாலும் மீட்ஸ்னாலும் ஒன்று தான். intersects the curve at, இந்த இடத்துல வந்து எனக்கு 3 இடத்துல நான் இன்டர்செக்ட் பண்ண மாதிரியும் கொடுத்துருக்காங்க, 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ண மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா at P and Q. ஆக்சுவலாக வந்து கொஸ்டினில் இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சஸ்னும் இதுதான் வந்து ஹரிசான்டல் லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா, இது வந்து பீனும், இந்த இடத்துல டச் ஆகுது கியூன்னு எழுதலாம். கரெக்டாக? நான் வந்து கீழே இங்கே வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து எனக்கு ஒய் ஆக்சஸ். கரெக்டாக? என்னோட கிராஃப் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு என்னோட கிராஃபு. பட் என்னோட லைன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, ஹரிசான்டல் லைன். இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். ஸோ இது பி, இது வந்து கியூ, இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்றும் டச் ஆகுது. இதுதான் வந்து பி கொஷின். அதுக்கு தான் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன், த கர்வ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பிகாஸ் த ஹரிசான்டல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் பி அண்ட் கியூ. கரெக்டாக? ஸோ பியோட ஆன்சர் வந்து எதுக்கு நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து எழுதியாச்சு. கரெக்டா? அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவை வந்து கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.